தமிழகத்தில் கனமழை குறையுமா, அதிகரிக்குமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, நீண்ட நாட்களாக நமக்கு நெறைய மாவட்டங்கள்ல வெயில் மட்டுமே வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு சரியா மழை பொழிவே இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மழை பொழிவானது ஏற்கனவே நம்ம தேதிகள் கொடுத்திருந்தோம். அதேபோல தென் மாவட்டத்தில நெறைய பகுதிகள்ல கனமழை கிடைச்சது. சில பகுதிகள்ல மிதமான மழை மட்டும் வந்தத பார்த்தோம். உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக பரவலாக மழை கிடைத்தது. அதில குறிப்பா திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல 13 சென்டிமீட்டர் மாஞ்சோலை, காக்காட்சி மற்றும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில இன்னும் பல்வேறு பகுதிகள்ல பலத்த மழையும் பதிவானது. 13 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அதேபோல தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டணும். பகுதியாக அதாவது பகுதியாக கனமழை பொறுத்தவரைக்கும் ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவானது. இனி வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். மழை வருமாங்க? ஏன்னா இவ்வளோ தூரம் எங்களுக்கு வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஓய்வு கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நம்ம அடுத்தடுத்த தேதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களிலும் 19 மற்றும் 20 தேதிகள் ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகள்ல கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். டெல்டா மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டங்கள், அப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள்ல மழை இருக்கு. ஆனா, சில மாவட்டத்தில லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டும் பதிவாகும். சில மாவட்டத்தில கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை சற்று வலுவாக இருக்கும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகள்ல விட்டு விட்டு பரவலாக கனமழை. சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே இந்த மழை வாய்ப்பு இருக்கு. அதுல சில பகுதிகள்ல மிதமான மழையும், சில பகுதிகள்ல கனமழையுமாக இருக்கும். ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகளில் விட்டு விட்டு பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக போகுது. இதில் வந்து எங்கெல்லாம் நமக்கு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்னா நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக சற்று தீவிரமாகவே பதிவாகும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியிலும் பரவலாக மிதமான மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வழக்கம் போல் அந்த மேற்கு பகுதிகளில் கனமழையானது சற்று வெளுத்து வாங்கும். தென்காசி மாவட்டங்களிலும் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடைவெளி விட்டு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயமாக வந்து பதிவாகும். ஏன்னா கடலோர மாவட்டத்தில் வந்து மழை பெய்யாமல் போகாது. சென்னைக்கும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 19 மற்றும் 20 தேதிகள் இந்த 2 நாள் மட்டும் உங்களுக்கு மிதமான மழையானது இருக்கும். அதுக்கப்புறம் மழையானது ஓய்வு கொடுத்துரும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகளானது பதிவாகக்கூடும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை பகுதியாக கனமழையானது நிச்சயம் கிடைக்கும். மிதமான மழையானது எதிர்பாருங்க. வட தமிழக உள் மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிக அளவு பனிப்பொழிவை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பனிப்பொழிவு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது இல்லாமல் பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில் தீவிரமாக இருக்கும். இங்கெல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் 2 மாவட்டமும் பனிப்பொழிவு தான். அதுக்கப்புறம் மழை வாய்ப்புன்னு பார்த்தா தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மட்டும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவும் அதன் பிறகு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பிப்ரவரி இறுதி வரைக்கும் நமக்கு வந்து பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிடுறோம். வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் இருந்தாலும் அந்த அளவுக்கு கோடை காலம் போல இருக்காது. ஆனால் மார்ச் 2வது வாரத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து கோடை காலம் நமக்கு வந்து இந்த வருஷம் மார்ச் 2வது வாரத்தில் தொடங்கி நமக்கு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் முதல் வாரங்கள் வரைக்கும் கோடை காலம் சற்று ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கும் அதிகமாகவே தான் இந்த வருஷம் பதிவாக போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கோடை காலங்களில் வெப்பசலன இடி மழை ஒரு பக்கம் இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும், உக்கிரமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருந்தாகணும். ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய கோடை காலங்களில் குறிப்பாக நமக்கு சேலம், கரூர், நாமக்கல், வேலூர் மாவட்டத்தில் இந்த வருஷம் 43°C 44°C வரைக்கும் சற்று அதிகமான வெப்பமானது பதிவாக போகுது. கரூர் மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், அதே மாதிரி வேலூர் மாவட்டங்கள், வேலூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பதிவாகும். சென்னை முதற்கொண்டு அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பொறுத்தவரை ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள், ஏன்னா குறிப்பாக மார்ச் மாதமே வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நிலையில போக ஆரம்பிச்சிடும். 38லேருந்து 40°C மார்ச் மாதத்திலேயே ஒரு 40 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 40°C மேலே அந்த வெப்பம் வந்து அதிகமாக பதிவாகும் போது அசௌகரியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தயவு செய்து கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த கோடை காலத்தினுடைய வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போது, வெப்பசலன இடிமழை, அதாவது நமக்கு மாலை நேரங்கள், இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய அந்த வெப்பசலன இடிமழை எந்த அளவுக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரலில் தீவிரமாகும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் இப்போதைய நிலவரப்படி ஜனவரி 20 வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும். ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும், பிப்ரவரி இறுதி வரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவாக இருக்கும். அதுக்கப்புறமா மார்ச் 1ஆம் தேதி முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக வெப்பநிலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில புயல் சின்னங்கள் வருமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. புயல் வாய்ப்புகள் கிடையாது. புயல் வாய்ப்புகள் தமிழகத்திற்கு கிடையாது. மழை மட்டும் கனமழையாக டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மட்டும் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பாருங்க. மற்றபடி வந்து அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் ஆகாது நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கும், எங்கெல்லாம் மழை இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக விளக்கி நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இனி அடுத்து வரும் நாட்களிலும் மழை பொழிவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் இந்த வருஷம் வரலாறு காணாத பனிப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த குளிருடைய தாக்கம் வந்து இனிமே தான் ரொம்ப அதிகமாக காணப்பட போகுது. இந்த ஜனவரி 20க்கு அப்புறம் தான் வட மாநிலங்கள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும். அதே போல் தமிழ்நாட்டிலும் இதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வழக்கம் போல் இந்த வருஷம் ஜூன் மாதத்திலேயே தென்மேற்கு பருவமழையானது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. மே மாதம் இறுதியில் தொடங்குமா என்று சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதங்களிலேயே தென்மேற்கு பருவமழையானது கண்டிப்பாக தொடங்கும். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையிலும் அதிக அளவு நமக்கு கூடுதல் மழை வாய்ப்புகள் கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அந்த வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் கனமழை, மிக கனமழை, ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து எப்போ எங்களுக்கெல்லாம் வந்து மிக கனமழை இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை வரப்போகுதுன்னு சொன்னால் அது தென்மேற்கு பருவமழையில் மட்டும்தான். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன், ஜூலை மாதங்களில் நம்ம நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தை பார்க்கலாம். அப்போ அதற்கு இடையில மழை வராது அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மழை கிடைக்கும். வெப்பசலன இடி மழை பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.